மக்களே, அளவு 3Dல உள்ள பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போறோம். ஸ்பியர் அதாவது கோளம் தொடர்பான கணக்குகள் தான் இந்த வீடியோ முழுக்கமே பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். சரி, முதல்ல கோளத்திற்கான ஃபார்முலா எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து கணக்குள்ள போங்க. கோளம் ஸ்பியர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பியருக்கு எக்ஸாம்பிளா ஒரு கிரிக்கெட் பால சொல்லலாம். சரிங்களா? சரி, ஸ்பியரோட கன அளவு வால்யூம்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா 4/3 πr3. சரிங்களா? சரி, இருக்கட்டும். ஸ்பியர்னுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது தமிழ்ல மொத்த புறப்பரப்புன்னு சொல்லுவாங்க, புறப்பரப்புன்னு சொல்லுவாங்க. சரி, மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா 4πr². சரிங்களா? சரி, இருக்கட்டும். ஸ்பியர்னுடைய லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது LSAன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல வளைப்பரப்புன்னு சொல்லுவாங்க. சரி, வளைப்பரப்புக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா 4πr². சரி, நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இங்க மொத்த புறப்பரப்பும் வளைப்பரப்பும் சமமாக இருக்கும். அதாவது கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பும் வளைப்பரப்பும் சமம் தான், அதாவது 4πr² தான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வளைப்பரப்புனா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, வளைஞ்சி இருக்கக்கூடிய பகுதியினுடைய பரப்பளவை தான் நம்ம வளைப்பரப்புன்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, இந்த கோளத்துல அனைத்து பக்கங்களும் எப்படிதான் இருக்கு, வளைஞ்சுதான் இருக்கு. அதனால டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது மொத்த புறப்பரப்பும் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது வளைப்பரப்பும் சமமாகத்தான் இருக்கும். சரிங்களா? என்னன்னு இருக்கும், 4πr² தான் இருக்கும். சரிங்களா? ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சா? சரி, இருக்கட்டும். இங்க பாருங்க, இதுதான் ரேடியஸ், அதாவது ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? இன்னொரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது தொடர்பான கணக்குகளும் கேட்கலாம். சரிங்களா? சரி, ஆரம்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா விட்டத்தில் பாதி, அதாவது விட்டம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த உள்ளுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ஏரியா இருக்கா, அதை நான் தனியா எடுத்து வரைஞ்சுக்கிட்டுமா, அதாவது ஸ்பியர்ல வரையக்கூடிய இதுதான் ஒரு சர்க்கிள். சரிங்களா? ஸ்பியரோட ஒரு பார்ட் இந்த சர்க்கிள். சரிங்களா? சரி, இந்த சர்க்கிளை நான் தனியா வரைஞ்சுக்கிறேன். சரி, இந்த சர்க்கிளின் உடைய டயாமீட்டர், இதை என்னன்னு சொல்லுவாங்க, விட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ விட்டத்திற்கும் ஆரத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வட்டத்தில் பாதி விட்டம், விட்டத்தில் பாதி ஆரம். சரிங்களா? சரி, விட்டத்தை இங்கிலீஷ்ல டயாமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? டி. சரிங்களா? அப்போ விட்டத்தில் பாதி ஆரம், ஆரம்னா விட்டத்தின் பாதி. சரிங்களா? அத ரேடியஸ், இங்கிலீஷ்ல ரேடியஸ் சொல்லுவாங்க, ஆரத்தை ரேடியஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, அப்ப விட்டத்திற்கும் ஆரத்திற்குமான தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, விட்டம், விட்டத்தில் பாதி ஆரம். சரிங்களா? சரிங்க, விட்டத்தில் பாதி ஆரம். சரிங்களா? அப்போ ரேடியஸ் என்னது, டயாமீட்டர்ல பாதி. சரிங்களா? சரி, அப்போ டயாமீட்டர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரத்தின் 2 மடங்கு டயாமீட்டர், அதாவது ரேடியஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் இஸ் டயாமீட்டர். சரிங்களா? அப்போ ஆரத்தின் 2 மடங்கு விட்டம். சரிங்களா? அப்போ இந்த ரிலேஷனையும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இருக்கட்டும். இன்னொன்னு என்னது, பை. சரி, பைக்கான வேல்யூ என்னது, 22/7. அப்படி இல்லைன்னா 3.14 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மோஸ்டா நம்ம 22/7 தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா கேன்சல் பண்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? சரி, இப்ப கணக்குள்ள போயிருவோமா? என்ன கேட்டிருக்காங்க, the total surface area of a sphere is 144 pi centimeter square. The volume of the sphere in centimeter cube is, அதாவது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டுமா, ஈஸியா இருக்கும்ல நம்மளுக்கு. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு கோணத்தின் புறப்பரப்பு 144 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் கன அளவு இன் சென்டிமீட்டர் கியூபில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. சரிங்க, முதல்ல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அது பிரீஃபா நம்ம எழுதிக்கிறோம். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கோணத்தினுடைய புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, கோணத்தினுடைய புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னவாக இருக்குதா, 144 பை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இருக்கட்டும். என்ன கேட்டிருக்காங்க, அதனுடைய கன அளவு வால்யூம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸ்பியர்னுடைய வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஸ்பியரோட வால்யூம்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னதுங்க, இதுதான் நம்மளுக்கு கேள்வி, வால்யூம் என்ன அப்படிங்கறத கேள்வி. சரி, ஸ்பியரோட வால்யூம்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா 4/3 πr3. இதான் ஸ்பியரோட வால்யூம்கான ஃபார்முலா. சரி, இருக்கட்டும். அப்போ நம்மளுக்கு இங்க ஆரினுடைய மதிப்பு தெரிஞ்சு, அதாவது ஆரத்தினுடைய மதிப்பு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால வால்யூம் கண்டுபிடிச்சிட முடியும். சரிங்களா? அப்போ முதல்ல நம்ம ஆர் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சரி, ஆர் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 144 பைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம முதல்ல ஆரை கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சரி, முதல்ல டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்னங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானாலும் சரி, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியானாலும் சரி, அதாவது புறப்பரப்புனாலும் சரி, வளைப்பரப்புனாலும் சரி, நமக்கு ஃபார்முலா 4πr² தான் இல்லையா? சரி,
பை ஆர் ஸ்கொயர். சரி, அப்போ நம்மளுக்கு இங்க டோட்டல் சர்ஃபேஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 144 பைன்னு கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் டு 4 பை ஆர் ஸ்கொயர். சரிங்களா, சரி இருக்கட்டும். இப்போ இந்த ஆர் ஸ்கொயர் மட்டும் வலது பக்கம் இருக்கட்டும், 4 பையை இடது பக்கம் கொண்டு போயிருவோம். சரிங்களா, அப்போ 144 பை, அப்போ 4 பை இடது பக்கம் போகல, டிவைடுக்கு போவோம், அப்போ டிவைடட் பை 4 பை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும், ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். சரிங்களா, அப்போ பையும் கேன்சல் ஆயிரும், ஒரு 4 3 × 4 12, அப்ப மிச்சம் 2 இருக்கும் 24, 6 × 4 24. சரிங்களா, அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. 36 அப்படி எழுதிக்கலாம், ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. அப்போ ஸ்கொயரை ரெண்டு பக்கம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆர் வேல்யூ கிடைச்சிரும். சரிங்களா, அப்போ ஸ்கொயரை கேன்சல் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். சரி, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆர் ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. சரிங்களா, சரி இருக்கட்டும். நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், வால்யூம் கன அளவு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலால கொண்டு r இன் மதிப்பை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா, சரி அப்போ v ஈக்குவல் டு 4/3 பை இன்டு ஆர் கியூப். சரிங்களா, 6 கியூப். சரி இருக்கட்டும். அப்போ 4/3 இன்ட்டு பை இன்ட்டு 6 கியூபை எப்படி எழுதிக்கலாம், 6 கியூப்னு இருந்துச்சுன்னா 6 3 தடவை எழுதிக்கலாம் இல்லையா. சரி, 6 × 6 × 6. சரிங்களா, அப்போ இந்த பைக்கான வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணாதீங்க. ஏன் பண்ணக்கூடாதுன்னு இப்ப பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா மத்த எல்லா சம்முக்கும் பண்ணலாங்க. இங்க ஆப்ஷனை பாருங்க, ஆப்ஷன்ல பை மதிப்போட ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதனால பையை கேன்சல் பண்ண வேண்டாம். சரிங்களா, ஆப்ஷனை பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாக்குல ஆன்சர் படிக்கணும். சரிங்களா, சரி இருக்கட்டும். அப்போ 1 3 3, 2 3 6, 4 × 2 8, 8 × 6 48, 48 × 6 288. பைய அப்படி போட்டுக்கோங்க. சென்டிமீட்டர் கியூப். சரிங்களா, ஏன் கன அளவு கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால சென்டிமீட்டர் கியூப். கன அளவு கண்டுபிடிச்சோம்னா கொஸ்டின்ல என்ன யூனிட் கொடுத்திருக்காங்களோ அது ஆன்சர்ல வரையில சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். அதாவது கன அளவு கண்டுபிடிச்சதுனால ஆன்சர்ல வரையில சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லிட்டு மாறும். ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரிங்களா, அவங்களே கொடுத்துட்டாங்க சென்டிமீட்டர் கியூப்ல வரும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க, அதனால தான் ஆப்ஷன்ல கொடுக்கல. சரி சரி அடுத்த கணக்கு போயிடுவோமா. என்ன கேட்டிருக்காங்க, if the radius of one sphere is half the radius of another sphere then the ratio of their volumes is. அதாவது ஒரு கோணத்தின் ஆரமானது மற்றொரு கோணத்தின் ஆரத்தில் பாதி எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. 2019 2016 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு கோணத்தின் ஆரமானது மற்றொரு கோணத்தின் ஆரத்தில் பாதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சரிங்களா, அப்போ இங்க என்ன தெரியுது, நம்மளுக்கு ரெண்டு கோணம் இருக்கிறதா தெரியுது. சரிங்களா, சரி ஒரு கோணத்தினுடைய ஆரத்தை நம்ம என்ன எடுத்துக்கிடுவோம், R1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிடுவோம். சரிங்களா, மற்றொரு கோணத்தின் ஆரத்தை R2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிடுவோம். சரிங்களா, அதாவது அவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு கோணத்தின் ஆரம் இது R1 இது R2, இதனுடைய ஆரம் R1 இதனுடைய ஆரம் R2. சரிங்களா, ஒரு கோணத்தின் ஆரம் மற்றொரு கோணத்தின் ஆரத்தின் பாதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இது ஃபர்ஸ்ட் கோணமா எடுத்துக்கிடுவோம், இது செகண்ட் கோணமா எடுத்துக்கிடுவோம். சரிங்களா, அப்போ ஒரு கோணத்தின் ஆரம் மற்றொரு கோணத்தின் ஆரத்தில் பாதி, அதாவது R2ல பாதியா R1 இருக்குதான். சரிங்களா, கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஒரு கோணத்தின் ஆரம் மற்றொரு கோணத்தின் ஆரத்தில் பாதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த கோணத்தினுடைய கன அளவு என்ன அப்படிங்க, கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படிங்கறதான் கேள்வி. சரிங்களா, சரி இருக்கட்டும். எங்க அவங்க கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு கோணம் ஃபர்ஸ்ட் கோணத்தின் ஆரம் தான் மற்றொரு கோணத்தின் ஆரத்தின் பாதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அதனால R1 தான் R2/2 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். சரிங்களா, அதாவது R1 தான் R2/2 போடணும், R2 R2 வச்சுக்கணும். சரிங்களா, நம்ம மாத்தி R1 R1 வச்சுக்கிட்டு R2 R1/2 அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது. நான் என்ன சொல்றேன் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படிங்கறத ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். சரிங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ல நம்ம நல்லா நோட் பண்ணும். இதெல்லாம் நம்மள குழப்பறதுக்கான ஒரு கொஸ்டின். சரிங்களா, சரி இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அந்த கோணத்தினுடைய கன அளவுகளின் விகிதம் தான் கேட்டிருக்காங்க. சரி, அப்போ முதல் கோணத்தினுடைய அதாவது கன அளவு கண்டுபிடிக்க நம்மளுக்கு ஃபார்முலாங்க, வால்யூம்கான ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப். சரிங்களா, இதுதான ஃபார்முலா. சரி, அப்போ முதல் கோணத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 பை R1 கியூப். சரிங்களா, ஏன் நம்ம R1 எடுத்திருக்கோம். சரி இருக்கட்டும். இரண்டாவது கோணத்தினுடைய கன
அளவுக்கான ஃபார்முலா 4/3 பை r2 கியூப் சரிங்களா. சரி இருக்கட்டும். சரி இப்போ நம்மளுக்கு r1க்கான வேல்யூ என்னன்னு தெரியும், r2/2 சரிங்களா. அப்போ 4/3 பை வேல்யூ அப்படியே போட்டுக்கோங்க. r2 அதாவது r1க்கு பதிலா r2/2 to the whole cube சரிங்களா. சரி இருக்கட்டும். r/3 பை இன்ட்டு r2 கியூப r2க்கு பதிலாக r2 தாங்க, r2க்கு பதிலாக r2 தான் சரிங்களா. சரி இருக்கட்டும். இப்போ இஸ்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் ஏதோ ஒரு வேல்யூ கேன்சல் பண்ண முடிஞ்சா அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஏதோ ஒரு வேல்யூ சேமா இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்ப 4/3 சொல்லிட்டு இஸ்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கம் இருக்கு. அப்போ 4/3 கேன்சல் பண்ணிக்கலாம், 4/3 கேன்சல் பண்ணிக்கலாம். பையும் வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கு, அதனால பையையும் கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ இந்த பிராக்கெட்ல அதாவது r2/2க்கு ஹோலாக கியூப் இருக்கு. அப்போ r2 கியூபுக்கும் r2க்கும் 2க்கும் தனித்தனியா அந்த கியூபை போட்டுக்கலாம் இல்லையா. அதாவது r2 ஹோல் கியூப் 2 கியூப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் இல்லையா. நான் சொல்றது புரியுதா. அப்போ இஸ்டு r2 கியூப் சரிங்களா. சரி இருக்கட்டும். இப்போ நல்லா பாருங்க, திரும்பியும் இஸ்டுக்கு வலது பக்கம் இடது பக்கம் ஏதோ ஒன்று கேன்சல் பண்ண முடிஞ்சா அதை கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ r2 கியூபும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ கடைசி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1/2 கியூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2 × 2 × 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இஸ்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ 2 × 2 4, 4 × 2 8. அப்போ நம்ம கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா 1:8 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை சரிங்களா. இதே ஒருவேளை நான் மேல சொன்னேன் இல்லையா, r1க்கு r2/2 தான் போடணும், r2 r2 தான் வச்சுக்கணும். அதாவது மொத கோணம் தான் வந்து ரெண்டாவது கோணத்தின் பாதியாக இருக்குங்கிறத நம்ம கரெக்டா போடணும்னு சொல்லி தந்தேன். இதே ஒருவேளை r1 முதல் கோணத்தை முதல் கோணமாகவே வச்சுக்கிட்டு r2 அப்படின்னு அந்த ரேடியஸ் இருக்கக்கூடிய அந்த கோணத்தை தான் வந்து r1ல பாதி நீங்க எடுத்து அசியூம் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு 8:1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும் சரிங்களா. ஆப்ஷன் ஏல பாருங்க 8:1 ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன் கொஸ்டின் நல்லா வாசிங்க சரிங்களா. அப்போ இந்த மாதிரி அதாவது நான் சொன்ன மாதிரி எடுத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு 8:1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும் சரிங்களா. அதனால கொஸ்டின்ல என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம எடுத்து செய்யணும் சரிங்களா. சரி அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை, 1:8 சரிங்களா. சரி இப்போ அடுத்த கணக்கு போயிடுவோமா. கொஸ்டினை நல்லா வாசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்காங்க, the surface area of two spheres are in the ratio 9:25, then their volumes are in the ratio is. அதாவது இரண்டு கோளங்களின் வலைப்பரப்புகளின் விகிதம் 9:25 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. 2016, 2019, 2018 குரூப் 2 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்விங்க சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரெண்டு கோளங்கள் இருக்குது சரிங்களா. இதுதான் அந்த ரெண்டு கோளங்கள் சரிங்களா. சரி இருக்கட்டும். வலைப்பரப்புனால நம்மளுக்கு ஃபார்முலா 4πr² தான், புறப்பரப்புனால ஃபார்முலா 4πr² தான். அப்போ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டு கோளங்களுடைய வலைப்பரப்புகளின் விகிதங்களை கொடுத்துட்டாங்க சரிங்களா. சரி அப்போ முதல் கோணத்தினுடைய ஆரத்தை r1 எடுத்துக்கிறேன், ரெண்டாவது கோணத்தினுடைய ஆரத்தை r2 எடுத்துக்கிறேன் சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ ரெண்டு கோணங்களுடைய வலைப்பரப்புகளை கொடுத்துருக்காங்க. அப்போ 4πr² சரிங்களா. அதாவது r1 அப்படிங்கிற அந்த ஆரம் கொண்ட கோணத்தினுடைய வலைப்பரப்பு என்னது 4πr1². அப்போ r2 அப்படிங்கிற ஆரம் கொண்ட இந்த கோணத்தினுடைய வலைப்பரப்புக்கான ஃபார்முலா 4πr2² சரிங்களா. அப்போ இந்த விகிதங்கள் என்னன்னு கொடுத்திருக்காங்க, 9:25 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, அதன் கன அளவுகளின் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த ரெண்டு கோணங்களினுடைய கன அளவுகளின் விகிதத்தை கேட்டிருக்காங்க. அப்போ கன அளவுக்கான ஃபார்முலா நமக்கு என்னதுங்க, 4/3 πr³ இல்லையா. சரி அப்போ இத விகிதங்கள்ல கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு கோளத்தினுடைய கன அளவுகளை விகிதங்கள்ல கேட்டிருக்காங்க. அப்போ முதல் கோணத்தினுடைய ஆரம் என்னது r1³ is to 4/3 πr2³ இதுதான் கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி அப்போ நம்மளுக்கு முதல்ல இங்க பாருங்க, இஸ்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் ஏதோ ஒரு வேல்யூ கேன்சல் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம். அப்போ 4/3 π 4/3 πன்னு சொல்லிட்டு இஸ்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் கேன்சல் பண்ண முடியும். அப்போ 4/3 πயும் 4/3 πயும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஆரம் அதாவது ஃபர்ஸ்ட் r1 r2 தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம், கன அளவுகளை கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. இதுதான் வால்யூம். சரி அப்போ நம்மளுக்கு வால்யூம் அதாவது கன அளவுகளோட விகிதத்தை கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. அப்போ நம்மளுக்கு r1³ r2³ மட்டும் தெரிஞ்சா போதும் சரிங்களா. சரி அப்போ r1ஐயும் r2ஐயும் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். சரி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ நல்லா பாருங்க,
இஷ்டுக்கு வலது பக்கமும், அதாவது இதைத்தான் வந்து அவங்க இப்படி ரேஷியோல கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இஷ்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் ஏதோ ஒன்று கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கலாமா. 4 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ R1 ஸ்கொயர் இஸ்டு R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9:25 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ 9 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 3 ஸ்கொயர் எழுதிக்கலாமா. இஸ்டு 5 25 எழுதிக்கலாம், 5 ஸ்கொயர் எழுதிக்கலாமா. அப்போ R1 ஸ்கொயர் இஸ்டு R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் இஸ்டு 5 ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயரை கேன்சல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் சரிங்களா. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ R1 இஸ்டு R2 ஈக்குவல் டு 3:5 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்போ R1 இன் மதிப்பு 3, R2 வின் மதிப்பு 5 சரிங்களா. சரி, அப்போ நம்மளுக்கு கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு R1 கியூப் இஸ்டு R2 கியூப் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏன் 4/3 பையும் 4/3 பையும் கேன்சல் பண்ணிட்டோம். சரி, அப்போ R1க்கு பதிலாக 3 கியூபு இஸ்டு R2க்கு பதிலாக 5 கியூபு சரிங்களா. அப்போ 3 கியூபோட மதிப்பு 27 சரிங்களா. அப்போ 5 கியூபோட மதிப்பு 125. அப்போ 27:25 என்பதுதான் அந்த கன அளவுகளின் விகிதம். ஆப்ஷன் பி தான் சரி. புரிஞ்சிருச்சா? புரியலன்னா இன்னொருக்க ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. சரி, அடுத்த கணக்கு போயிடுவோமா. என்ன கேட்டிருக்காங்க, as air is pumped into a spherical balloon, the radius increases from 6 cm to 12 cm. Then ratio between volume of the balloon in the beginning and the end is, அதாவது 6 cm ஆரம் கொண்ட கோள வடிவ பலூனின் காற்று செலுத்தப்படும் போது அதன் ஆரம் 12 சென்டிமீட்டராக அதிகரிக்கிறது. ஆரம்ப நிலையிலும் இறுதி நிலையிலும் பலூனின் கன அளவுகளின் விகிதம் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2016 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. ஒரு பலூன் இருக்குது, அந்த பலூனோட ரேடியஸ் ஆரம் என்னவாக இருக்குதான், ரேடியஸ் 6 சென்டிமீட்டராக இருக்குதான் சரிங்களா. அது R1 வச்சுக்கிறேன். ரேடியஸ் 6 சென்டிமீட்டராக இருக்குதான். என்ன பண்றாங்களா, இந்த பலூன்ல காத்தடைக்கிறாங்களாம் சரிங்களா. காத்தடைக்கல அந்த பலூனோட ஆரம் அதிகரிக்குதான். என்னவாக அதிகரிக்குதான், 6 சென்டிமீட்டர்ல இருந்து 12 சென்டிமீட்டராக அதிகரிக்குதான் சரிங்களா. அப்போ சின்ன பலூன், அதாவது R1 சின்ன பலூனோட ரேடியஸ் என்னது, R1 6 சென்டிமீட்டர். பெரிய பலூன், அதாவது காத்து ஊதுனதுக்கு அப்புறமா அந்த பெரிய பலூனோட அதாவது அந்த அதே பலூனோட பெரிய உருவம் என்னது 12 அதாவது பெரிய உருவத்தினுடைய ஆரம் 12 சென்டிமீட்டராக மாறுது. ஆரம்ப நிலையில 6 சென்டிமீட்டராக இருக்குது ஆரம். காத்தடைச்சதுக்கு அப்புறமா 12 சென்டிமீட்டராக ஆரம் மாறிடுச்சு. அப்போ இந்த 6 சென்டிமீட்டர் கொண்ட இந்த குட்டி பலூனுக்கும் 12 சென்டிமீட்டர் ஆரமாக மாறிய இந்த பலூனுக்குமான கன அளவுகளின் விகிதம் காண்க அப்படிங்கிறது தான் கேள்வி சரிங்களா. கேள்வி புரிஞ்சிருச்சா? சரி, அப்போ நம்மளுக்கு முதல்ல கன அளவு வால்யூம்கான ஃபார்முலா 4/3 பை R கியூப் இல்லையா. சரி, இருக்கட்டும். அப்போ முதல், அதாவது இந்த குட்டி பலூனோட ஃபர்ஸ்ட் இருந்த, அதாவது ஆரம்ப நிலையில இருந்த இந்த பலூனோட ரேடியஸ், அதாவது கன அளவுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா 4/3 பை R1 கியூப் சரிங்களா. இஷ்டு இந்த காத்தடிச்சதுக்கு அப்புறமா கிடைச்ச நம்மளுக்கு இந்த பலூனோட கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 பை R2 கியூப் சரிங்களா. சரி, இருக்கட்டும். இப்போ R1க்கும் R2க்கும் பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம், நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ 4/3 பை இன்ட்டு R1க்கு பதிலாக 6 கியூப் சரிங்களா. இருக்கட்டும். 4/3 பை R2க்கு பதிலாக 12 கியூப் சரிங்களா. சரி, இருக்கட்டும். 4/3 பை இஷ்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் சேமா இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கிடுவோம். சரி, இருக்கட்டும். அப்போ 6 கியூப் இஷ்டு 12 கியூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ 6 கியூப் எப்படி எழுதிக்கலாம், 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா. இஷ்டு 12 கியூப் எப்படி எழுதிக்கலாம், 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா. சரி, இப்படி விகிதத்துல இருந்தா நம்ம எப்படிங்க எழுதிக்கலாம், 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 விகிதத்துல இருந்தா டிவைட்ல எழுதிக்கலாமா. 12 இன்ட்டு டிவைடட் பை 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 டிவைடட் பை 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 சரிங்களா. சரி, இருக்கட்டும். 1 6 6 2 6 12 1 6 6 2 6 12 1 6 6 2 6 12 சரி, இருக்கட்டும். அப்போ 1 பை 2 இன்ட்டு 2 4 4 இன்ட்டு 2 8. அப்போ 1/8 1:8 எழுதிக்கலாம். அப்போ 1:8 என்பதுதான் சரியான ஆப்ஷன் ஏ சரிங்களா. புரிஞ்சிருச்சா? சரி, இப்போ அடுத்த கணக்கு போயிடுவோமா. Find the diameter of a sphere whose surface area is 154 meter square. அதாவது ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் அதன் width
காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா பாத்துக்கோங்க, டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. 2022 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. அதாவது என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு கோளம் இருக்குது, அந்த கோளத்தினுடைய புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சரி, புறப்பரப்புனா நமக்கு ஃபார்முலா ஒன்று தான், வலைப்பரப்புனாலும் ஃபார்முலா ஒன்று தான். என்னது? 4πr² தான். சரிங்களா? 4πr² என்னவாக இருக்குதா? இங்க 154 மீட்டர் ஸ்கொயராக இருக்குதான். சரி, இருந்துட்டு போட்டோம். என்ன கேட்டிருக்காங்க? டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. அந்த கோளத்தினுடைய டயாமீட்டர், அதாவது விட்டம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. சரி, இருக்கட்டும். முதல்ல நம்மளுக்கு விட்டம் தெரியணும்னா நம்மளுக்கு ஆரம் என்னன்னு தெரியணும். நம்ம தான் மேல இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். என்னது? விட்டத்தில் பாதி ஆரம், அதாவது r = d/2. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும் என்ன தெரியணும்? முதல்ல ஆரம் தெரியணும். சரி, விட்டத்தில் பாதி ஆரம்னா ஆரத்தின் 2 மடங்கு தான் விட்டம். சரிங்களா? அப்போ ஆரத்தை 2 மடங்காக, அதாவது ஆரம் கிடைக்கப்பட்ட ஆரத்தை 2ஆல பெருக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டயாமீட்டர் கிடைச்சிரும். அப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து முதல்ல நம்ம ஆரம் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சரி, இப்ப ஆர் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ 4πr² = 154 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ r² மட்டும் சரி, முதல்ல 4 × பைக்கான மதிப்பு என்னதுங்க? 22/7 × r² = 154. சரிங்களா? அப்ப r² மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும், மத்த எல்லா மதிப்புகளையும் வலது பக்கம் கொண்டு போயிருவோம். சரிங்களா? அப்ப r² = 154. 4 வலது பக்கம் போவேல 1/4 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். இன்ட்டு 22/7 வலது பக்கம் போவேல தலைகீழாக மாறும், அதாவது 7/22 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரி, இருக்கட்டும். அப்போ 1 2 1 2. சரிங்களா? அப்போ 7 × 2 17, 7 × 2 14, மிச்சம் 1 இருக்கும். 7 × 2 14. அப்போ 11 11, 7 11 77. சரிங்களா? அப்போ 7 × 7 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப 7 × 7 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு by 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 7 × 7 அப்படிங்க எழுதிக்கலாம், 7² எழுதிக்கலாமா? சரி, இருக்கட்டும். 4 எப்படி எழுதிக்கலாம்? 2² எழுதிக்கலாமா? சரி, இருக்கட்டும். அப்போ r² = 7² அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்போ இந்த 2 7க்கும், அதாவது 7/2க்கு காமனாக எழுதிக்கலாமா? அதாவது 7/2 to the whole square எழுதிக்கலாமா? 7²/2². சரி, எழுதியாச்சு. அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயரை கேன்சல் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும், ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். அப்போ r = 7/2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்போ நமக்கு கடைசி என்ன தெரியணும்? விட்டம், டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். டயாமீட்டர்னா என்னது? ஆரத்தின் 2 மடங்கு தான் டயாமீட்டர். அப்போ d = 2r. r-க்கு பதிலாக 7/2 போடுவோம். 2 × 7/2. சரி, கொஞ்சம் கீழே தெளிக்கட்டுமா? அப்போ 1 2 கேன்சல் ஆயிரும். அப்போ டயாமீட்டர் விட்டம் நமக்கு 7 சென்டிமீட்டர் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.